அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காப்புல, அதுக்கு பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. அதுவும் குறிப்பாக ஐடி விங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு கட்சியில் இருக்கிறதும் இல்லாததும் அவருடைய விருப்பம். அதை யாராலையும் நீங்கள் இந்த கட்சியில் தான் இருக்கணும்னு சொல்கிறது யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அவர் தனக்குண்டான மரியாதையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழங்களான்னு சொல்லிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்காப்புல. அதுவும் பல சட்ட போராட்டங்களையும் நடத்தி எனக்கு இந்த கட்சியில் சேர்த்துக்கங்கன்னு அவ்வளோ வாட்டி அவர் கெஞ்சாத குறையாக கெஞ்சினார். அப்போலாம் நீங்கள் சேர்க்கல. இந்த கட்சியை விட்டு ஒரு கட்சி கொடியும் ஒரு கட்சி வேஷ்டியும் கட்டக்கூட விடாமல் அவரை அவமதித்து அனுப்புனதுக்கப்புறமும் அவர் எந்த கட்சியில் இணைந்தா உங்களுக்கு என்ன? அவர் இணையத்தும் இணையாத்தும் அவருடைய விருப்பம். அது தனிப்பட்ட உரிமை. அதை யாராயுமே அதை நீங்கள் இந்த கட்சியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தைப்படி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்காப்புல. அதில் என்ன குற்றன்றது தெரியல. ஆனால் அம்மையார் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நபர், அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அது அவர் கட்சியில் சேர்ந்ததாக கூட இருக்கட்டும். பட் அம்மையார் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நபர் தான். நான் இல்லைன்னா சொல்ல 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. பல வாட்டி எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் காலங்களிலே படிப்படியாக உயர்ந்த ஒரு மனிதர். அவரை யாருமே குற்றம்லாம் சொல்லாதீங்க. தன்னை கட்சியில் சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு கெஞ்சாத குறைய கெஞ்சினாப்புல. பல சட்ட போராட்டங்களையும் நடத்தினார். அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம சரி ஓகே. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அவர் கேட்டாப்புல, டேரெக்டாக தினகரன் அவர்களை விட்டு கேட்டாப்புல, என்னை கட்சியில் சேர்த்துக்குங்கண்ணே. அப்போலாம் நீங்கள் கட்சியில் சேர்க்கல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்ச உடனே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிடின்றீங்க, பினாமின்றீங்க. அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. அது எந்த கட்சியில் இருந்தால் நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்காப்புல. இதில் என்ன குற்றம் இருக்குன்றது தெரியல. பட் ஆனால் தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சொல்கிறேன், அவர் இணைஞ்சது சரின்னு, அவருடைய அரசியல் பயணம் இன்னும் தொடரணும்னு சொல்லிட்டு அவர் இணைஞ்சிருக்காப்புல. அதில் யாரும் இதில் நீங்கள் சேரக்கூடாது, சேரணும்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்கிற அதிகாரமும் கிடையாது, அந்த உரிமையும் கிடையாது. அவருக்கு தான் இருக்குது.